இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஏசு யார். ஏசு யார் அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய பேரும் பலரும் பலவிதமான பதில சொல்லலாம். நிறைய பதிலும் இருக்கு. அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சதை சிலவற்றை நான் உனக்கு சொல்றேன். ஏசு யார் அப்படின்னா, இயேசுவை பத்தி சொல்லும் போது இயேசு வந்து அன்பானவர், பாவிகளை மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், இது மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா இயேசு தன்னைத்தான் வெளிப்படுத்தும் போது நான் இப்படி அப்படின்னு அவர் எதை பிரியப்பட்டு சொல்றார் அப்படின்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு நம்ம அன்பானவர் அப்படின்னு நாம சொல்றோம், அவர் அன்பு நிறைந்தவர் தான். ஆனா இயேசு தன்னில உள்ள ஒரு காரியத்துல ரொம்ப, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த காரியத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் ஆர்டர் போட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அப்ப பரிசுத்தத்தின் தேவன், அவரை மாதிரி ஒரு பரிசுத்தம் இந்த பூமியில யாருமே கிடையாது. நம்ம பரிசுத்தத்தை நோக்கி வாஞ்சிக்கிறோம், ஆனா பரிசுத்தத்தின் தேவனா இயேசு மாத்திரம்தான் இருக்கிறார். அடுத்தது அன்பின் தேவன். அன்புனா என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து அன்பு நம்ம எல்லாரும் செய்யறோம், நம்ம அப்பா அம்மா செய்யறோம், ஃப்ரெண்ட்ஸ் செய்யறோம், எல்லாரையும் அன்பு செய்யறோம். ஆனா அன்பு என்ன அப்படின்னாக்க, உங்களை ஒரு திருடன் இன்னொரு திருடனை நேசிப்பான். அன்புன்னா, அதாவது உன்னை வெறுக்கிறவங்களை, உன்னை பகைவரை நீ நேசிக்கணும், சத்துருக்களை சிநேகிங்கள் இயேசு சொல்றாரு. அப்போ உன்னை வெறுக்கிறவங்களையும் சிநேகிக்கணும். இப்ப நாமெல்லாம் எப்படி நேசிக்கிறோம்னா, ஒரு சத்துருக்களை வந்து நேசிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேசிக்கிறோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு எதிரியா மாறாத வரைக்கும் நாம நேசிக்கிறோம், இல்ல நமக்கு தீமை செய்யாத வரைக்கும் நேசிக்கிறோம். அப்படியே தீமையே செஞ்சாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு மன்னிப்புன்னு உன்னை கேட்டாதான் நம்ம மன்னிக்கிறோம். அதையும் எப்படி மன்னிப்போம்? அடுத்த முறை இவங்ககிட்ட ஜாக்கிரதையா இரு, இவன் கிட்ட போனா இவன் நம்ம தீமை செஞ்சிருவான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவங்களை நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து போட்டேன், இனி உன்னுடைய பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க, தன் கூடவே இருந்தவங்க காட்டி கொடுத்தாங்க, அப்பயும் அவங்களை நேசிச்சாரு. தான் யாருக்காக தன்னோட உயிரையே கொடுக்க வந்தாரோ அவங்களே அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அடிச்சாங்க. ஆனா எல்லாரையும் மன்னிச்சார். கடைசியா அவரை சிலுவையில அரைஞ்சு கொலையும் செஞ்சாங்க. அந்த கொலை செய்யும் போது கூட, செத்த பிறகு கூட, சாகும்போது செத்த பிறகு கூட அந்த கொலை செஞ்சவங்கள கொஞ்சம் கூட அவர் வெறுக்கல, அப்பயும் அவங்களை நேசிச்சாரு. இதுதான் அன்பின் உச்சம். இதை விட ஒரு மனுஷன் யாரையாவது அன்பு செய்ய முடியுமா? இயேசு சொல்றாரு, தன் சிநேகிதனுக்காக தன் உயிரையே கொடுப்பதை விட மேலான அன்பு